Hi students, நாம இந்த வீடியோல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பத்தி தான் பார்க்க போறோம். இது கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த வீடியோல இந்த காலேஜோட ரேங்கிங் என்ன இருக்கு, இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் சஃபர் பண்றாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி ஃபுல் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் காலேஜஸ் பத்தின ரிவ்யூஸ் ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட ரேங்கிங் NACல பாத்தீங்கன்னா A கிரேட் வாங்கியிருக்காங்க. NIRF ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா 201 to 300 அந்த பொசிஷனுக்குள்ள ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜஸ்ல இருக்கிற கோர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா NBA-வால அக்ரிடேட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த காலேஜஸ்ல 9 UG ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. அதுல ஒரு சில கோர்சஸ் தான் உங்களுக்கு நான் சொல்றேன், மற்ற ஸ்கிரீன்ல வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. BE-ல எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பல கோர்சஸை இவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலேஜஸ்ல கோச்சிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜஸ்ல இருக்கிற ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் PhD முடிச்சவங்களா இருக்கட்டும், ரிசர்ச் பண்றவங்க, அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாஃப் தான் இந்த காலேஜில் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சிங் வைஸ்ல ஒரு நல்லாவே ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜை ப்ரொவைட் பண்ற மாதிரி தான் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் சரி, ஒருவேளை நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை புதுசாக டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே சரி, இந்த காலேஜில் அதுக்கேற்ற சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த காலேஜஸில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஏற்ற லேப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் 100+ கம்பெனிஸ் இந்த காலேஜஸ்க்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் பண்ணுறதே ஓரளவுக்கு கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இன்டேக் பண்ணுவாங்க. ஸோ 100+ கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் வந்துகிட்டு இருக்காங்க. அதில் எக்ஸாம்பிளுக்கு சில கம்பெனிஸ் பேர் நான் சொல்கிறேன். பாஸ், ஆம்வே, ஜோஹோ, விப்ரோ, TCS, இந்த மாதிரி பல கம்பெனிஸ் வந்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் மட்டும் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்ல செலக்ட் ஆயிருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா 15 lakhs per annum வரைக்கும் செலக்ட் ஆயிருக்காங்க. இதே லோவஸ்ட் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs per annum அந்த பட்ஜெட்ல செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த காலேஜஸ்ல உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 190+ கட் ஆஃப் இருந்தால் கண்டிப்பாக இந்த காலேஜில் உங்களால் ஈஸியாக சீட் வாங்கிட முடியும். ஸோ ஓவராலாக இந்த காலேஜோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1 அந்த ரேட்டிங்கில் இருக்குது. இந்த காலேஜோட ரேட்டிங்கை நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1, 4.2 அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ரேங்க்ல ஓகேவா இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோச்சிங் வைஸ்மே நல்லா இருக்கு இந்த காலேஜ். அப்படிங்கிறப்போ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இந்த அளவுக்கு பண்ணுறது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் தான். இந்த காலேஜஸ்க்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 9 கண்டிப்பாக இந்த காலேஜஸ் தரலாம். இந்த காலேஜ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 190 கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க, உங்களால் ஃபீஸ் பே பண்ண முடியாது அப்படின்றப்ப இந்த காலேஜ் உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் பற்றின எது டவுட் இருந்தாலும் சரி, நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன், இந்த மார்க்குக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற டவுட் இருந்தாலுமே சரி, ஃபியூச்சரில் எந்த டிபார்ட்மெண்ட் நல்ல வேல்யூபுளாக இருக்கும் அப்படின்ற டவுட்ஸ் இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யாராவது 12th படிக்கிறாங்க அப்படின்றதா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.